எல்லா இடத்துலையும் நந்தி இருப்பார். நந்தியே கற்பக நந்தியாக இருக்கார். அப்போ என்ன அப்படின்னா, கற்பகம் அப்படின்னாலே கேட்குறதெல்லாம் கொடுக்குறது. அதனால தான் வந்து தேவேந்திரன் வந்து கற்பக விருட்சத்தையும் காமதேனுவையும் வச்சுருந்தார். இன்றைக்கும் வந்து இந்திரலோகத்தில் வந்து கற்பக விருட்சமும் காமதேனுவும் இருக்குது. அப்போ பூமிக்கு வந்து அந்த மாதிரி வேணும் அப்படிங்கும்போது தான் கற்பக விநாயகர் தோன்றியதாக ஒரு ஐதீகம். இங்கே கற்பக நந்தி இருக்கார். இவர்கிட்ட என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவ நிலையில் யோக நிலையில் இருக்கக்கூடிய நந்தி. எப்போவுமே நந்தி சிவன் இவங்க எல்லாருமே வந்து யோகத்தில் தான் அதிக நேரமாக இருக்கக்கூடியவர்கள். மணி அடிக்குது பாருங்கள் நம்ம சொல்ல சொல்ல. அப்போ இவர் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வஜ்ராசனத்தில் இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த 2 காலும் முன்னாடி இருக்கிற மாதிரி தான் நந்தியை வந்து நிறைய ஆலயங்களில் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இங்கே அந்த 2 காலும் மடித்தாப்புல வஜ்ராசனத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். இது ஒரு விசேஷம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசி யோகத்தில் இருக்கார். அது பிராணாயாமன்னு சொல்லப்படக்கூடிய இங்கே நாக்குலேருந்து மூக்குக்கு ஒரு கனெக்ஷனாக இருக்கக்கூடியதாக இருக்குது. கண் ரெண்டுமே வந்து யோக நிலையில் இருந்தால் நமக்கு வந்து கண் வந்து மேலே தூக்குனாப்பில் இருக்கும். அதனால் கண்ணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்வாங்கி இருக்கிறது. காதும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து உள்வாங்கி இருக்கும். காது மடல் திறந்து காது மடல் எல்லா நந்தி கோயில்லையுமே திறந்தாப்புல இருக்கும். நிறைய பேர் வந்து நந்திகிட்ட போய் ஒரு காதை பொத்திக்கிட்டு இன்னொரு காதில் வந்து வேண்டுதலை சொல்லுவாங்க. ஏன்னா சிவன் எப்போவுமே யோக நிஷ்டையில் இருக்கிறதுனால நந்திகிட்ட தான் நம்ம கோரிக்கைகளை செய்ய வேண்டியதாக ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் இருக்குது. இங்கே வந்து இவரே யோக நிஷ்டையில் இருக்கிறதுனால அவருடைய காது வந்து உள்வாங்கி இருக்கின்றது. ஸோ நாம் அந்த கற்பக விநாயகரை வழிபட்டு வந்த பிறகு இந்த நந்தியம்பெருமானை வந்து நம்முடைய வேண்டுதலை சொல்ல வேண்டும். அதனால தான் இங்கே விசேஷமாக வந்து பிரதோஷ வழிபாடுக்கு தான் நிறைய மக்கள் கூட்டம் வரும். இங்கே தொடர்ந்து ஒரு 21 பிரதோஷம் இங்கே வந்து கலந்துக்கிட்டு வழிபட்டு இந்த அபிஷேகத்தில் கலந்து உங்களால் முடிந்த பாலோ திரவிய பொடியோ அபிஷேகத்திற்கு உண்டான கைங்கரியங்களை நீங்களாகவே கொடுக்கலாம். அதே மாதிரி பூ பழம் இது மாதிரியான இதெல்லாம் கூட கொடுக்கலாம்.